அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சாட்டர்டே நைட்லேருந்து சண்டே வரைக்கும் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சாட்டர்டே நைட் வந்து கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் வேலையெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டேன். எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா, நாளைக்கு நம்ம வந்து ஈரோடு போகிறோம். ஸோ அதனால் வந்து எப்பயுமே நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னம்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம இங்கே ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு போனோம்னா அங்கே போதும். ஆனால் அங்கேயே வந்து எல்லாமே வந்து விருந்தெல்லாம் ரெடி பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க. நம்ம போய் ஹாப்பியாக சாப்பிட்டு வருவோம், அவ்வளோதானே. பட் ஒரு சேஞ்சுக்கு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம இங்கேருந்து சமைச்சு நம்ம அம்மாவுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அது இப்போ செய்யலாம் அப்போ செய்யலாம்னு அது டிலே ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு வழியாக வந்து ஃபைனலாக இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. அதாவது ஈரோடு வந்து எதுக்காக போகிறோம் அப்படின்னம்னா, வாப்பாக்கும் உமாக்கும் பிளட் டெஸ்ட் வந்து ஒன்று எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து ஒரு லேபில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. 64 வகையான டெஸ்ட் வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கே வந்து அஃபோர்டபுளான ரேட்டுக்கே வந்து ஆஃபரில் வந்து இருந்துச்சு. சரி போகிறது தான் போகிறோம் அப்படியே நம்ம அம்மா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நமக்கு லேபில் வந்து மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் தான் வந்து வேலை இருக்கும், அதுக்கு மேலே வந்து இருக்காது. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம போய் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம போனோம் அப்படின்னம்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கிச்சனில் நின்று மாங்குன்னு சமைச்சிட்ருப்பாங்க. இதில் வந்து நம்மக்கிட்டேயும் வந்து பேசணும், அவங்களுடைய வேலையை பார்க்கணும், நமக்காக சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்டி டாஸ்க் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த வாட்டி அவங்க ஃப்ரீயாக நம்ம போகிறோம், ஃபுல்லாக உட்காந்து பேசுகிறோம், அந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் நான் இங்கேயே வந்து சமைச்சு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஒரு மட்டன் பிரியாணி, அதே மாதிரி பீஃப் கிரேவி ஒன்று, அதே மாதிரி பீஃப் சில்லி, இது 3 தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்ம காலையில் நேரமாகவே வந்து ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். ஒரு 5:30 அந்த மாதிரி வந்து வீட்டில் சொல்லியிருந்தாங்க போகலான்னு. கொஞ்சம் டிலே பண்ணுவோம். சரி அதுக்கு முன்னாடி நம்ம வந்து காலையில் எந்திரிச்சு அந்நேரத்துக்கே எந்திரிச்சு சமைக்கணும் அப்படின்னோம்னா கண்டிப்பாக வந்து முடியாது. நார்மலாக நம்ம சமைக்கிறத விட வீடியோ எடுத்துகிட்டு சமைச்சோம் அப்படின்னா இன்னுமே லேட் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நைட்டு கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னம்னா காலையில் எழுந்திரிச்சு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. அதனால் யோசிச்சுட்டு ஃபஸ்ட்டே வந்து மட்டன்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்போ நம்ம குர்பானி இறைச்சியும் பீஃப் வந்து கொஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாம் ஏற்கனவே வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி ஃப்ரீசரில் வந்து வச்சுருந்தேன். அது சில் போனதுக்கப்புறமேட்டுக்கு சும்மா வாஷ் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. இந்த சில்லிக்கு மட்டும் பொரிக்கிறதுக்கு மட்டும் மேரினேட் பண்ணி ஃப்ரீசரில் வந்து வச்சுட்டேன். அப்புறம் இந்த வெங்காயம் கட் பண்ணுற வேலையெல்லாம் நைட்டே வந்து முடிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. நான் நினச்சேன் காலையில் தான் எந்திரிச்சு பிரியாணிக்கு வந்து தாளிச்சு விடலாம், இறைச்சி வந்து வேக வைக்கலாம் அப்படின்னு வந்து நினச்சேன். பட் அது ரொம்ப டைம் ஆயிடுமோ, லேட்டாக எழுந்திரிச்சிருமோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி அதை இப்பயே முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு வெங்காயம், அதே மாதிரி கிரேவிக்கு தேவையான சைஸ்லலாம் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது முடிச்சதுமே நம்ம கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பிரியாணிக்கு, கிரேவிக்கு அதே மாதிரி தக்காளி சாப்பாடு எங்கள் பாப்பாக்காக செய்ய வேண்டியது இருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்கும் தேவையான அளவு தக்காளியை வந்து எடுத்து வச்சுட்டு, எதுக்கு வந்து கட் பண்ணணுமோ அதுக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு, எதுக்கெல்லாம் வந்து அரைக்கணுமோ அதுக்கெல்லாம் தனியாக எடுத்து வந்து அரைச்சி வச்சாச்சு. இதில் வந்து நான் ஒரே ஒரு பீஃப் கிரேவி மட்டும் ரெசிபி காட்டியிருப்பேன். மட்டன் பிரியாணி ரெசிபி வந்து நான் இதில் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா சொல்லுங்கள், நான் அதில் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம்.
இப்போ மட்டன் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் என்ன ரெட் கலரில் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். அது சில்லி பொரிச்ச எண்ணெய். ஸோ ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுருந்தேன். அது இந்த எண்ணெய் கூட வந்து சேர்த்திட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கு 1 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, அதே மாதிரி 1 டீஸ்பூன் இஞ்சி, அது 2யும் சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட பச்சை வாசனையும் போகணும். இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்திருக்கேன். இது கூடயே கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்திட்டு, இதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமேட்டுக்கு பழமான 4 தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் இந்த மசாலா கூட சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது கூட ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் மல்லித்தூள் வந்து சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாகும். இந்த நேரத்தில் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க பீஃப் வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 450 கிராம் வந்து பீஃப் வந்து எடுத்திருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் வந்து இது கூட வந்து நம்ம சேர்த்திக்கலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா பெரட்டி பெரட்டி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு மூடி போட்டு ஒரு 4 விசில் வந்து விட்டிங்க அப்படின்னோம்னா பீஃப் வந்து நல்லாவே வந்து குக் ஆகிருக்கும். அதை நைட்டே வந்து செய்து வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில் இது எடுத்த வீடியோ. ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட் வந்து இந்த பீஃப் கிரேவியை வந்து சூடாக்கிட்டு ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுருள வந்து பெரட்டி எடுத்துக்கலாம். இது நல்லா எண்ணெய் கக்கி நல்லா சுருண்டு வரணும். இது கூட வந்து நம்ம கார்னிஷிங்காக கொத்தமல்லி தழை வந்து தூவிக்கலாம். பார்க்கவே நல்லா டெம்ப்டிங்காக இருந்தது. டேஸ்ட்டும் சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ரெசிபி நம்ம முடிச்சாச்சு. மொத்தமே 3 ரெசிபி தான். பக்கத்துலேயே வந்து பிரியாணியும் வந்து தாளித்து விட்டுட்டுருந்தேன். ஏன்னா வந்து லேட் ஆகிடுச்சு. நான் எந்திரிச்சதே பார்த்திங்க அப்படின்னா 4:00 தான் வந்து எந்திரிச்சேன். ஸோ வந்து நம்ம கிரேவியை வந்து பாத்திரத்துக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சிடலாம். இந்த பாத்திரத்தில் மாற்றிட்டோம் அப்படின்னோம்னா அது அப்படியே அந்த ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு சரியாக இருக்கும். அதே மாதிரி நைட்டே வந்து மட்டன் வந்து பிரியாணிக்காக வேக வச்சுருந்தேன். அதையும் வந்து லைட்டாக வந்து சூடு பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து அடுப்பில் வச்சாச்சு. இதையும் கிரேவியும் மூடி எடுத்து வச்சாச்சு. இது முடித்த உடனே நம்ம சில்லி பொரிக்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டுக்கு ஆல்ரெடி நான் வந்து பீஃப் வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். அதை வந்து பொரிச்சுக்கிறேன். இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இது அப்படியே அந்த இறைச்சியை நம்ம எடுத்துகிட்டு போயிருந்தோம் அப்படின்னா நம்ம ஊரில் போய் நல்லா சுட சுட வந்து பொரிச்சிருந்துருக்கலாம். எனக்கு அப்போ வந்து மூளை வேலை செய்யலை. சரி நம்ம இங்கேயே வந்து செஞ்சுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். பட் டேஸ்ட்டெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. என்ன ஆறி போயிருந்துச்சு அவ்வளோதான். பக்கத்துலேயே பிரியாணியும் வந்து தம் போட்டாச்சு. டைம் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 5:30க்கு போகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இது நான் முடிக்கிறதுக்கே வந்து 5:30 ஆயிடுச்சு. குக்கிங் முடிக்கிறதுக்கே 5:30 ஆயிடுச்சு. அதுலேருந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நான் கிளம்புறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம இந்த பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு தான் போகணும் இல்லையா? சரின்ட்டு பிரியாணியும் வந்து எடுத்து பார்த்தேன். சூப்பராக வந்து வந்துருந்துச்சு. பட் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து இது நல்லா சுட சுடவே வந்து போட்டு மூடி வச்சனால வந்து அது கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. பட் டேஸ்ட் வந்து ஓகே, நல்லா இருந்துச்சு. தேவையான அளவு எல்லாமே, அதாவது நான் சமைச்சது எல்லாத்தையுமே வந்து போட்டாச்சு. போட்டுட்டு எல்லாம் பேக் பண்ணேன். ஏன்னா லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு எல்லாத்தையும் வந்து பேக் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான். இதுதான் நம்ம வந்து ஊருக்கு நம்ம அம்மாவுக்கு செய்து கொண்டு போன சாப்பாடு. மட்டன் பிரியாணி, அதே மாதிரி பீஃப் கிரேவி, பீஃப் சில்லி, அப்புறமேட்டுக்கு தக்காளி சாப்பாடு தான் எங்கள் பாப்பாக்காக. இவ்வளோ தான் வந்து செஞ்சது. இதெல்லாம் கடகடன்னு பையில் எடுத்து வச்சுட்டு ஊருக்கும் வந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம். நம்ம கூட இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.